ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் சுகர் எதுவுமே சேர்க்காமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைக்கு சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பொடியாக அரைச்சிட்டும் கூட இந்த லட்டு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 60 கிராம் போல் அத்திப்பழம் எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு 200 கிராம் கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சியா சீட்ஸ் அண்டு ஆலிவ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் பேக்கெட்டில் இருந்தது. இப்போ லைட்டாக எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரப்பதம் அதில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் லைட்டாக நம்ம வறுத்துக்கிறது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக நீங்கள் வறுத்தா போதும். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் சீக்கிரம் வறுபடாது, கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறது. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி, கூட ஒரு 1/4 கப்பு கம்மியாகவே வால்நட், கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பிஸ்தா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வால்நட்டெல்லாம் நம்ம தனியாக குழந்தைகளை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க. வால்நட்டில் அதிகப்படியான ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி லட்டு செய்யும்போது அவங்களுக்கு வால்நட் சேர்த்திருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸ், இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள், கூட இன்னொரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் மில்லன் விதைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்தா போதுங்க. இந்த விதைகளில் அதிகமான புரதச்சத்து, அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம அடிக்கடி குழந்தைங்க தனியாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாமையே நிறையா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அத்திப்பழம் பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அத்திப்பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தை சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் மற்ற சீட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துடலாம். அது இல்லாமல் ஆலிவ் அண்டு சியா விதைகள் கொஞ்சமாக மட்டும் தனியாக வச்சு மீதி ஃபுல்லாக இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம்ல, அத்திப்பழம் பேரிச்சம்பழம் ரெண்டுமே நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதே ஹீட்டில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நட்ஸை பொறுத்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டாங்க கூட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, ஒரு மீதி அப்படியே மீதி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம என்ன சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறதே குழந்தைங்க நல்லா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கூட இது கூட நாட்டு சர்க்கரை கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளை லட்டு பிடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஈஸியாக நல்லா லட்டு பிடிக்க வருது. பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இதில் நிறையா இருக்குங்க. புரதச்சத்து, நார்ச்சத்து நிறையா இருக்குது. முக்கியமாக சீட்ஸு, ஆலிவ் விதைகள், சியா சீட்ஸு, சூரியகாந்தி விதைகள்லாம் தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி லட்டு ரோல் பண்ணும்போது அதை நிறையா சாப்பிட்டுக்கலாம். இது கூட வாட்டர் மில்லன் சீட்ஸும் இருக்குது. அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இப்போ பாருங்கள், மீதி லட்டு பிடிச்சிருக்கு மீதியை சின்ன இந்த மாதிரி நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். ரோல் மாதிரி பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நம்ம மீதி இருந்த அந்த சியா விதைகளும் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற
அந்த நட்ஸையும் இது கூட சேர்த்தலாம். கொஞ்சம் ரோல் மாதிரி இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரைட்டாக வந்து டைட்டாக பண்ணோம்னா தான் நமக்கு ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு வரும். அப்படியே ரோல் மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். இது வந்து பட்டர் ஷீட்னு இல்லைங்க, நீங்கள் பிளாஸ்டிக் கவர்லையும் கூட இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் டைட்டாக பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு கட் பண்ணி வரும்போது கரெக்டாக வரும். நல்லா டைட்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours பக்கம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. குழந்தைகளும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே வந்து ரொம்ப எல்லா வகையான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே கூட விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் இதில் சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க விருப்பம்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு இன்னும் கூட அதிகமாக என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கூட வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.